ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் கட்டமைப்பு பாதுகாப்பில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 44% அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண காமன்வெல்த் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களை தடையின்றி விநியோகம் செய்வதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு அதனை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளது. டுவெண்டி கிரிக்கெட் உலகக் கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். மத்திய தொழிலக பாதுகாப்பு படை நிறுவன தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் பங்கு பாராட்டத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், நாட்டின் கட்டமைப்பு பாதுகாப்பில் இப்படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாக தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டு மக்களின் பாதுகாப்பிற்காக உயிர் தியாகம் செய்த மத்திய தொழிலக பாதுகாப்பு படை வீரர்களுக்கு தலைவணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 44% அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், உணவு தானிய உற்பத்தியில் 35 கோடியே 70 லட்சம் டன்னை எட்டி புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வேளாண் துறையில் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு விவசாயிகளுக்கு சாதகமாக செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அரிசி உற்பத்தியில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடித்துள்ளதாக அவர் கூறினார். பிரதமரின் தனதானிய திட்டம் நாட்டின் 100 மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் பிரச்சினையை எழுப்புவதாக மத்திய அமைச்சரும் அவை முன்னவருமான திரு ஜே பி நட்டா குறை கூறியுள்ளார். மாநிலங்களவை இன்று கூடியதும் பல்வேறு துறைகளுக்கான நாடாளுமன்ற குழுக்களின் அறிக்கையை மத்திய அமைச்சர்கள் தாக்கல் செய்தனர். இது தொடர்பான விவாதத்தை நிறுத்தி வைத்து வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தேர்தல் சீர்திருத்தம் குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு அனுமதி அளிக்காத நிலையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் பேசிய திரு ஜே பி நட்டா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதத்திற்கு தயாராக இல்லை என்றும் தேவையின்றி அமளியில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனங்கள் தேசிய கல்விக் கொள்கையின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப செயல்பட்டு வருவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், நாடு முழுவதும் 23 ஐஐடிகள் செயல்பட்டு வருவதாக கூறினார். ஐஐடி தில்லியின் கீழ் 35 இடங்களில் பல்வேறு ஆராய்ச்சி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்தார். தமிழகத்தில் மாநிலங்களுக்கு இடையேயான 5 மின் பகிர்மான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் 9 மின் பகிர்மான திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து 2024-25 நிதியாண்டில் 2,63,000 டன் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் பதிலளித்த அவர், இதன் மூலம் 35 கோடியே 87 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக கூறினார். மத்திய அரசு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறிய திரு சுரேஷ் கோபி, சுற்றுச்சூழல் நெறிமுறைகளுக்கு ஏற்ப எரிசக்தி பாதுகாப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் வடசென்னை, உப்பூர், உடன்குடி, எண்ணூர் உள்ளிட்ட அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக நிலக்கரித்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், அனல்மின் நிலையங்களுக்கு நிலக்கரி வழங்குவதை கண்காணித்து வருவதாகவும் தமிழகத்தின் மின் உற்பத்தி தடைபடவில்லை என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட்
தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண காமன்வெல்த் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். லண்டனில் காமன்வெல்த் வெளியுறவுத்துறை அமைச்சர்களின் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளின் கூட்டமைப்பான காமன்வெல்த் உலக அமைதிக்காக ஒருங்கிணைந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்களை தடையின்றி விநியோகம் செய்வதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு அதனை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் மேற்காசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக உள்நாட்டில் பெட்ரோல், எரிவாயு உள்ளிட்ட பொருட்களுக்கு நெருக்கடி ஏற்படும் என்ற அச்சம் எழுந்ததை அடுத்து பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்று மத்திய அரசு எண்ணெய் நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதிலும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் செய்வதை அத்தியாவசியமாக கருதுவதாகவும் இதற்கான சட்டம் உடனடியாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேவையின்றி இது தொடர்பான பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. மேற்காசிய நாடுகளில் எழுந்துள்ள சூழல் குறித்து அனைத்து மாநிலங்களின் தலைமைச் செயலாளர்களுடன் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் வெளிநாடு வாழ் இந்தியர் விவகாரங்களுக்கான செயலாளர் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் ஆலோசனை நடத்தினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசிய கருத்துக்களை அவர் எடுத்துரைத்தார். வளைகுடா பகுதியில் இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனுக்காக இந்திய தூதரகங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் அவர் தெரிவித்தார். அப்பகுதியில் சிக்கியிருக்கும் இந்தியர்களை தாயகம் அழைத்து வர மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை சிறப்பு விமான சேவைகளை இயக்குவது குறித்தும் அவர் கூறினார். ஈரானில் போர் தொடங்கிய பின் இதுவரை 67,000க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் வளைகுடா பகுதியிலிருந்து தாயகம் அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திருமதி ஸ்ரீபிரியா ரங்கநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் மதுரவாயல் தேசிய நெடுஞ்சாலை கட்டமைப்பு பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மண்டல இயக்குநர் திரு வீரேந்திர சம்பியால் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அடுத்த கட்டமாக இந்த திட்டத்தில் சென்னையில் கூவமாற்றின் மீது 2 அடுக்கு சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். கோயம்பேடு மதுரவாயல் இடையேயான நெடுஞ்சாலை மேம்பால பணிகள் நிறைவுற்று வருவதை சுட்டிக்காட்டிய திரு வீரேந்திர சம்பியால், மதுரவாயல் ஸ்ரீபெரும்புதூர் இடையேயான அடுக்கு மேம்பால பணிகளை இணைப்பதற்கான வசதியும் ஏற்படுத்தப்படும் என்றார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக வரும் எண்ணெய் கப்பல்களை தடுக்கும் முயற்சியில் ஈரான் ஈடுபட்டால் அந்நாட்டின் மீதான ராணுவ நடவடிக்கை மேலும் தீவிரப்படுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாக தெரிவித்தார். இதனிடையே மேற்காசிய பகுதியில் போர் பதற்றம் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $92 அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெயின் விலையை குறைப்பதற்கு ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக அமெரிக்க அதிபர் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய சில நாடுகளுக்கு அனுமதி அளிக்கப் போவதாக திரு டொனால்டு டிரம்ப் கூறினார். 2020 கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது. சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணியின் 15 வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு இந்த பரிசுத் தொகை வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஜப்பானில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியின் தகுதிச்சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் சஹஜா யாமலப்பள்ளி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் கட்டமைப்பு பாதுகாப்பில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் உணவு தானிய உற்பத்தி கடந்த 10 ஆண்டுகளில் 44% அதிகரித்துள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உலகளாவிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண காமன்வெல்த் நாடுகள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்களை தடையின்றி விநியோகம் செய்வதற்கு ஏற்ற வகையில் மத்திய அரசு அதனை அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளது. 2020 கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு 131 கோடி ரூபாய் பரிசுத் தொகையை பிசிசிஐ அறிவித்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.